அண்மைச் செய்தி. ஆரம்பாக்கம் ரயில் நிலையம் அருகே 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட நபரிடம் கவரப்பேட்டை காவல் நிலையத்தில் விடிய விசாரணையானது நடைபெற்றிருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. ஆரம்பாக்கத்துல கடந்த 12ஆம் தேதி அன்று பள்ளிக்கு சென்றுவிட்டு மதியம் பாட்டியின் வீட்டுக்கு சென்று கொண்டிருந்த 4ஆம் வகுப்பு மாணவியை மர்ம நபர் ஒருவர் வாயை பற்றி கடத்தி சென்று ஆந்தோப்பில் வைத்து பாலியல் வன்கொடுமை செய்தார். மாணவி தப்ப முயன்ற போது அவரை கடுமையாக தாக்கியதில் அவரும் காயங்கள் அடைந்து அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றிருந்தார். இந்த நிலையில இந்த நபர் குறித்து தகவல் தெரிவிக்குமாறும் இந்த நபர் குறித்தான புகைப்படங்கள் சிசிடிவி காட்சிகளும் வெளியானது. இந்த நிலையில்தான் நேற்று சூலூர்பேட்டை ரயில் நிலையத்தில் வைத்து இந்த நபரை போலீசார் கைது செய்தார்கள். பொதுமக்கள் கொடுத்த தகவலின் பேரிலும் அவர் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட அவரை கவரப்பேட்டை காவல் நிலையத்தில் வைத்து விசாரணையானது நடைபெற்று வருகிறது. அசாம் மாநிலத்தை சேர்ந்தவர் என்பது போலீசார் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல ஆந்திரா பகுதியில் உள்ள ஒரு தபாவில் அவர் பணியாற்றி வந்ததாகவும், சூலூர்பேட்டையில மாலை நேரங்களில் அவர் மது குடிக்க சென்ற போது பொதுமக்கள் அவரு தகவலை தெரிவித்த அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டதாகவும் தகவலானது தெரிவிக்கப்பட்டது. மது போதையில் சிறுமியிடம் அத்துமீறி இருக்கலாம் என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில் தான் கவரப்பேட்டை காவல் நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்ட குற்றவாளியிடம் விடிய விசாரணையானது நடைபெற்று வந்தது. இந்த கவரப்பேட்டை காவல் நிலையத்தில் தற்போது துப்பாக்கி என்ற போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டிருக்கிறது. சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த நபர் மட்டுமல்லாமல் அந்த தபா உரிமையாளரிடமும் விசாரணை நடைபெற்று வருகிறது. எத்தனை ஆண்டுகளாக அவர் இந்த ஆந்திராவில் இந்த தபாவில் பணியாற்றி வருகிறார், அவர் குறித்தான தகவல்களும் திரட்டி வருகிறார்கள். நேற்று இந்த அசாம் மாநிலத்தை சார்ந்த நபர் என்றும் 30 வயது மதிக்கத்தக்க நபர் என்றும் சிறுமியிடமும் இந்த நபர் குறித்த புகைப்படம் காட்டி உறுதி செய்யப்பட்டதாகவும், இந்த நபருக்கும் அந்த சிசிடிவி காட்சியில் இருக்கக்கூடிய குற்றவாளிக்கும் ஒற்றுமை இருக்குன்னா இவர்தான் குற்றவாளி என்பதை உறுதி செய்ததாகவும் ஐஜி அவர்கள் தகவல் தெரிவித்திருந்தார். இந்த சிறுமியை பிடிக்கிறது சவாலான விஷயமாக இருந்ததாகவும் போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 14 நாட்களுக்கு மேலாக தேடப்பட்டு வந்த நிலையில நேற்று சூலூர்பேட்டையில் வைத்து தனிப்படை போலீசார் அவரை கைது செய்து கவரப்பேட்டை காவல் நிலையத்தில் வைத்து விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அவர் சிறுமியிடம் அத்துமீறிய போல மற்ற சிறுமியிடமோ இல்ல மற்ற நபர்களிடமோ அத்துமீறி இருக்கிறாரா, இவர் யார், இவருடைய பின்னணி என்ன என்பது குறித்தான விவரங்களை சேகரிக்கும் பணியில தான் தனிப்படை போலீசார் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதற்கு முன்னதாக ஐஜி உள்ளிட்ட உயர் அதிகாரிகளிடம் அவரிடம் விசாரணை மேற்கொண்டார்கள். இந்தியில் மட்டுமே விசாரணைகள் நடைபெற்று வருகிறது. சூலூர்பேட்டை அருகே இருக்கக்கூடிய ஒரு சபாவில் அவர் பணியாற்றி வந்ததும் அப்பொழுதுதான் சூலூர்பேட்டையிலிருந்து சென்ட்ரல் நோக்கி செல்லக்கூடிய அந்த மின்சார ரயிலில் அவர் பயணம் செய்து ஆரம்பாக்கம் ரயில் நிலையத்தில் இறங்கி காத்திருந்து சிறுமி தனியாக போவதை பயன்படுத்தி அந்த சிறுமியை வாயை பொத்தி தூக்கி சென்று இவர் இது போன்ற செயலில் ஈடுபட்டிருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. அந்த நேரத்தில் அவர் மது போதையில் இருந்திருக்கலாம் என்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. மது போதையில் இருந்ததால்தான் சிறுமியிடம் கடுமையாக அது நடந்து கொண்டிருப்பதாகவும் தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சிசிடிவி காட்சியின் அடிப்படையாக வைத்துதான் தற்போது அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். குறிப்பாக அந்த பகுதியில ஆரம்ப ரயில் நிலையத்துல சிசிடிவி காட்சிகள் இல்லாத நிலையிலும் ஒரு பெட்டி கடை ஒன்றில் கிடைக்கப்பட்ட சிசிடிவி காட்சியில் தான் இந்த சிறுமியின் வழக்கிட குற்றவாளி அடையாளம் காணப்பட்டு தற்போது அந்த குற்றவாளியும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கவரப்பேட்டை காவல் நிலையத்தில் வைத்து அவரிடம் தொடர்ந்து விசாரணையானது நடைபெற்று வருகிறது. விடிய அவரிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு அதை வாக்குமூலமாக பதிவு செய்திருக்கிறார்கள். அதே போல தபா உரிமையாளரிடமும் இந்த நபர் குறித்தான விவரங்களை சேகரித்து அதனையும் வாக்குமூலமாக பதிவு செய்து வருகிறார்கள். தொடர் விசாரணைக்கு பின்பு அவருடைய முழுமையான விவரங்கள் வெளியிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று 10 மணிக்கு மேலாக அது குறித்தான விவரங்கள் வெளியிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்தான விசாரணையின் முடிவில் இவர் இது போன்று வேறு யாரிடம் அத்துமீறி இருக்கிறாரா, எதனால் அந்த சிறுமியிடம் அது போன்று நடந்து கொண்டார் போன்ற விவரங்களையும் சேகரித்து அது குறித்தான விளக்கங்களை அளிக்க இருப்பதாகவும் காவல்துறை உயர் அதிகாரி தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி கதிரவன்.